அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா துல்ஹஜ் மாதத்துடைய எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை பெறக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஃபஜ்ர் அத்தியாயத்தில் வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷிர் வஷ்ஷஃபை வல் வத்ர் என்று துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களின் மீது தினங்களின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து பேசுகின்றான். மார்க்க அறிஞர்களிடம் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. அதாவது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா அல்லது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறந்ததா என்கின்ற அந்த கருத்து வேறுபாட்டில் பல்வேறு செய்திகளை பல்வேறு ஹதீஸுகளை சேகரித்து ஒருங்கிணைத்து எழுதக்கூடிய கடைசியாய் ஒரு செய்தியை மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள். என்னவென்றால், வருஷங்களிலேயே இரவுகளில் எல்லா வருஷத்தினுடைய எல்லா இரவுகளில் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் சிறந்தது என்றும், அதே போன்று வருஷத்திலேயே பகல் காலங்களில் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறந்தது என்ற ஒரு செய்தியை மார்க்க அறிஞர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறந்ததா அல்லது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா என்கின்ற அந்த கருத்து வேறுபாட்டில் கடைசியாய் இந்த செய்தியை எழுதுவார்கள். எனவே ஒரு வருஷத்தினுடைய 365 நாட்களில் அதனுடைய பகல் காலங்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் முதல் 10 தினங்கள் அதனுடைய பகல் காலங்கள் வருஷத்தினுடைய எல்லா நாட்களையும் விட சிறந்தது என்று மார்க்கறிஞர்கள் எழுதுவார்கள்.